வெல்கம் டு என் சமையலறையில் நான். இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் கஸ்டர்ட் ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா தான் அது பாயசம் மாதிரி இருக்கும், இல்லைனா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். லைட்டாக சூடானவனையும் போடக்கூடாது, நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நான் எடுத்துருக்கிறது ஸ்மால் சைஸ் ஜவ்வரிசி. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நான் இப்போ ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். இதில் அதிகமான ஸ்டார்ச் இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணும்போது பாயசம் ரொம்ப திக்காக குழகுழப்பாக இருக்கும். ஜவ்வரிசியும் நார்மலான மில்க்லேயோ இல்லை தண்ணி லைட்டாக சூடானதுலேயோ போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மால் சைஸ் ஜவ்வரிசி அப்படியே கரைஞ்சி போயிடும், அப்படியே மைதா மாவு மாதிரி ஆகிடும். ஜவ்வரிசியை ஒரு கொதி வந்ததும் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது தனித்தனியாக பொலன்னு உதிராக இருக்கும். இப்போ நம்ம மில்க்கு 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்டரு மில்க் எடுத்துக்கலாம். பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து நம்ம கஸ்டர்டு பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா கலரும் திக்னஸும் கிடைக்கும். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம இப்போ மில்கில் ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே கட்டி போடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த டைமில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியும் கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி லைட்டாக தான் வெந்திருக்கும், திரும்ப நல்லா வேக வைக்கணும். பாலோடு சேர்த்து நம்ம இதை இப்போ வேக வச்சிடலாம். அதிகமான ஸ்டார்ச் இருக்குங்கிறதுனால தான் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணோம். இப்போ இது நல்லா வேகிற வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கலாம். பாயசம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஜவ்வரிசி அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். இது வேகிற வரைக்கும் அப்படியே கிளறிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கஸ்டர்டு ஜவ்வரிசி பாயசத்துக்கு தேவையான சுகர் நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போயே ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜவ்வரிசி நல்லா வேகாது, பிசுப்பாக இருக்கும், வேகாது. அதனால நல்லா வெந்ததும் 1 கப் சுகர் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதும் கூட கொஞ்சம் பாயசம் லிக்விடாக இருக்கும். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம முந்திரியை வறுத்து ஆட் பண்ணிடலாம். சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட்டாக டேஸ்டியான ஜவ்வரிசி கஸ்டர்டு பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.